ஹலோ மக்களே, மாறன் செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இன்னைக்குள்ள எபிசோட்ல விஜிக்கு ஒரு தரமான சம்பவம் மாறன் மூலமா காத்திருக்குன்னே சொல்லலாம். இத்தனை நாளா விஜி தான் அந்த குடும்பத்துல எல்லா விஷயத்தையும் செய்துட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டு மாறன் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி விஜய் அப்படியே மரத்துல கட்டி போட்டு சாட்டையில அடிச்சு சரியா வெளுத்து வாங்குறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம வீராவும் எப்படியாவது அவங்க அண்ணனோட நிலைமைக்கு யாரு காரணம், அந்த பிரேக் ஒயரை யார் அத்து விட்டதுன்னு சொல்லிட்டு இன்னும் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்குது. அதே சமயத்துல அந்த ஆளையும் பார்க்க போறாங்க. சீக்கிரத்துல நம்ம வீராவும் அந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு ராகவன் கண்மணிய சேர்த்து வச்சிடுவாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம மாறனும் அந்த விஜி மேல பயங்கரமா கோபத்துல இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜி தான். அவனால தான் நம்ம குடும்பம் இந்த மாதிரி இருக்குன்னு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த வீராவும் மாறன் கிட்ட, நீ எதுவுமே தப்பா நினைக்காத மாறன், அவளுக்கு கூடிய சீக்கிரத்துல நம்ம ஆப்பு வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாம். கண்டிப்பா உண்மையெல்லாம் தெரிஞ்ச அப்புறமா கண்மணியும் ராகவனையும் சேர்த்து வச்சிடலான்னு நம்பிக்கை கொடுக்குறாங்க நம்ம வீராவும். என்னதான் இருந்தாலும் மாறனுக்கு கொஞ்சம் கூட பொறுக்க முடியல. எப்படியாவது இந்த விஜயை சும்மா விடக்கூடாது, அவளை எப்படியாவது அடிச்சு துரத்திடணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி மாறனும் விஜி எப்படியாவது ஒரு இடத்துக்கு வர வச்சிடணும். எப்படி வர வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு விஜயோட அசிஸ்டண்ட்டுக்கும் ரூபாவை கொடுத்து, நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு செய்து தரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே அவங்களும் அப்படி என்ன செய்யணும்னு கேட்கவும், மாறனும் விஜயை நான் சொல்ற இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் என்னடானா மாறனை பார்த்து, இதெல்லாம் நான் செய்து தர முடியாது அப்படின்னு சொல்லவும், மாறனும் உன்கிட்ட நல்ல விதமா நடக்கணும்னு பாக்குறேன், அதுக்கு நீ ஓகே சொல்ல மாட்ட போலையே, ஏற்கனவே அடி வாங்கினதெல்லாம் மறந்து போச்சான்னு அசால்ட்டா கேட்கவும், அதை கேட்டுட்டு இருந்த அவனும், சரி நீங்க சொல்ற மாதிரியே நடக்கிறேன், ஆனா விஜயை எப்படி அந்த இடத்துக்கு வர வைக்கிறது அப்படின்னு கேட்கவும், மாறனும் என்னோட குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு சரியான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லு, உடனே அவன் அந்த இடத்துக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஆளும் சரி நம்ம விஜிக்கு ஃபோன் பண்ணலான்னு விஜிக்கிட்ட, என்னடானா அந்த மாறன் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு சரியான ஒரு சம்பவம் நம்ம கிட்ட மாட்டிருக்கு, நேர்ல வந்தாதான் அதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே விஜயும் அடுத்த சம்பவத்துக்கு ரெடி ஆயிடலாம் அப்படின்னு சந்தோஷமா சரி எந்த இடத்துக்கு வரணும்னு விசாரிக்கவும், அந்த இடத்தையே சொல்லவும் விஜயம் கிளம்புறாங்க. காரணம் என்னோட குடும்பத்துக்கா இந்த மாதிரிலாம் துரோகம் பண்ண உனக்கு வைக்க போறேன் ஆப்புங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வீராவை எப்படியாவது அந்த பிரேக் ஒயரை அத்து விட்டது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ எவிடன்ஸ்ல உள்ள ஆட்களை எப்படியாவது தேடிட்டோன்னா சீக்கிரமா கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள்கிட்ட கேட்கவும், அவங்க என்னடானா இந்த ஆள் இதுக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் பல்க்கு தான் வேலை பண்ண மாதிரி இருக்குது, இந்த இடத்துல தான் ஏற்கனவே இருந்தாங்க, ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அந்த ஆளை காணலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே வீராவும், சரி நீங்கள் அந்த ஆளை பற்றி எதையாவது அவங்க கூட வேலை செய்தவங்கள்ட்ட விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்கவும், அதுக்கு அவங்கள இன்னும் அதை பற்றி விசாரிக்கலன்னு சொல்லிடுறாங்க. நம்ம வீராவும் செமையாக வந்து ஒவ்வொருத்தையும் விசாரிக்கவும், ஒரு ஆள் என்னடானா இவங்களை ஏற்கனவே எனக்கு தெரியும், இப்போ ஒரு மெக்கானிக் வேலை தான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவோ நம்ம வீராவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துடுது. சரி அந்த இடத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும், வீராவும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே என்னடானா அந்த எவிடன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரவுடியோட முகமும் தெரிஞ்சிடுது. அப்படியே அவன் மெக்கானிக் வேலை செய்துட்டு இருக்கான். நம்ம வீராவும் செமையாக வந்து அதை விசாரிக்கிறதுக்காண்டி கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா விஜயும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா யாரையுமே காணலை. என்ன ஒரு காடு மாதிரி இருக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம மாட்டிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக நம்ம மாறணும் அந்த இடத்துல வந்து, என்ன விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, என்னோட குடும்பத்தை அழிச்சிட்டேன்னு அவன் பார்த்து உன்னை எல்லாம் இத்தனை நாளாக சும்மா விட்டா நீ அதுக்கு இந்த மாதிரிலாம் செய்து காட்டுறியா அப்படின்னு சொல்லவும், விஜய்க்கு ஒன்றுமே புரியலை. என்னவா இருக்கும், எதுக்கு மாறன் இவ்வளோ கோபப்படுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம மாறணும் இத்தனை நாளாக என்னோட குடும்பம் சந்தோஷமாக தானே போயிட்டு இருந்து, எதுக்கு கண்மணிக்கிட்ட எல்லாத்தையும் சொன்ன அப்படின்னு கேட்கவும், அதுக்கு விஜயம் நான் என்ன பொய்யா சொன்னேன், நடந்தது எல்லாத்தையும் தானே சொன்னேன் அப்படின்னு அப்படி பேசவும் நம்ம மாறனும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்படியே விஜயை இழுத்துட்டு போய் ரவுடிங்கள் கூட சேர்ந்த மாதிரி ஒரு மரத்துலேயும் கட்டி வச்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே விஜயம், மச்சான் என்னை சும்மா விட்டுடுங்க, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு அப்படி
எத்தனை வாட்டி கதறினாலும் நம்ம மாறன் சும்மா விட மாதிரி இல்லை. அந்த சீனெல்லாம் செம மாசா இருந்துச்சு. மாறன் அப்படியே அதிரடியா சாட்டைனால விஜிக்கு சரியா வெளுத்து வாங்குறாங்க. நம்ம விஜயும் அப்படியே வழியில துடிச்சிட்டு, மாறன் மச்சான் என்னை விடுங்க, நான் எதுவுமே தப்பு பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு என்னதான் கதறினாலும் மாறன் அப்படியே ஒரு விஷயங்களா சொல்லி கட்டுறாங்க. எவ்வளோ தைரியம் இருக்கணும். அன்னைக்கு என்னடானா கார்த்திக் கூட இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்போதே உன்னை வீட்டை விட்டு துரத்தலாம்னு நினைச்சு பார்த்தா நீ மறுபடியும் எங்களோட குடும்பத்துக்குள்ள வந்துட்ட. எவ்வளோ தைரியம் இருந்தா பஞ்சாயத்துல நாடகம் ஆடி என்னோட அப்பாவையும் அத்தையும் உன் காலிலே விழ சொல்லுவ. அப்பவே உன்னையெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்க. அன்னைக்கு உன்னை சும்மா விட்டது தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நம்ம விஜயை சரியா வெளுத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட குடும்பத்துல வரப்போற வாரிசையும் அழிக்க பார்த்தல எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும்னு சொல்லி சொல்லி விஜயை அடிக்கிறாங்க. அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.